முத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரோஹினியோட உண்மையான முகத்த கண்டுபிடிக்கிறதுக்கோசம் பார்த்தீங்கன்னா, மலேசியாவுக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணுறாங்க. ஆனா, இத தெரிஞ்சுக்கிட்டு ரோஹினி பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்ன பண்ணலான்னு தீவிரமா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கறிக்கடை மாமாவ கூப்பிட்டு, இந்த மாரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, எப்படியாவது நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் குடுக்குறேன் அப்படின்ற மாரி ஆசை காட்டுறாங்க. அவருமே வந்துட்டு காசுக்கு ஆசைப்பட்டு நான் வந்து செய்றேன் அப்படின்ற மாரி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோஹினி பார்த்தீங்கன்னா, எப்படியோ நல்லபடியா முடிஞ்சா சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த மாமா வந்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து ரோகிணி உன்னோட அப்பா வந்து இறந்து போயிட்டாரு மலேசியாவிலேயே அவங்க ஆளுங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படி நீயும் வந்தேன்னா உன்னையும் அடிச்சு கொள்ளுருவாங்க நீ மலேசியாவுக்கு வராத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டு விழுற மாதிரி நடிக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து உண்மைன்னு சொல்லி நம்பிடுறாங்க. ஆனால் முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தேகத்துக்கு கிளப்புது. என்னடா அப்பா சொந்த அப்பா இறந்துருக்காங்க, இவர் என்னடானா மலேசியாவுக்கு வர வேணான்னு சொல்கிறாங்க. கடைசி ஒரு முறை முகத்தை பார்க்கறதுக்கான போய் தானே ஆகணும். ஒரே பொண்ணுன்னு வேற ரோஹிணின்னு சொன்னாங்க. இப்போ என்னடானா இவர் மலேசியாவுக்கே வர வேணாம்னு சொல்கிறாங்களே, இதில் ஏதோ மர்மம் இருக்குது. இது உண்மையாக பொய்யா நம்ப மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா மீனா கிட்டே சொல்கிறாங்க. மீனா வந்துட்டு ஆமாங்க, என்னதான் அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இவங்க என்னடானா மலேசியாவுக்கு வர வேணான்றாங்க. கடைசியா ஒரு முறை முகத்த பார்க்கணுன்னு கூட அவங்களுக்கு ஆசை இருக்காது. என்னடா இது இப்படி நடக்குதுங்க. நான் இதில எனக்கு கூட சந்தேகமா இருக்கு. நீங்க கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, ஆமா மீனா எனக்கும் இந்த சந்தேகம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இரு மலேசியாவுல இருக்க அந்த தாத்தாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். அவருக்கு பேர் சொன்னா அவரு எல்லாத்தையுமே வந்து விசாரிச்சு சொல்ருவாரு அப்படின்னு சொல்ல, ஆமாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ரோஹினி அவங்க அப்பா பேர சொல்லணும்ல. இத போய் கேட்டோம்னா, அழ்ற மாரி நடிச்சு மயக்கம் போட்டு விழுவாங்க. நீங்க கொஞ்சம் 2 நாள் பொறுத்து ஆற போட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. அவங்க சொன்னாங்கன்னா, அத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்ல அப்படி எதனா மழுப்புனாங்கன்னா, அவங்க உண்மையிலேயே மலேசியாவிலேருந்து வரலன்னு சொல்லிட்டு நாமளே கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அது எப்படியானா ஆதாரத்தோட நிரூபிக்கணுங்க அப்படின்னு சொல்ல, ஆமா மீனா, கரெக்ட்டு. நானும் அத தான் யோசிச்சேன். எப்படியானா அதோட பேர உண்மையா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதனா பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து பார்த்தீங்கன்னா தீவிரமா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோஹினி உன்னோட அப்பா பேர் என்ன? அவங்க இருக்க அந்த அங்கிள் கிட்ட சொல்லி அவங்கள விசாரிக்க சொல்லலாம். என்ன பண்ணியிருக்காங்க? எதனால அவங்க அப்பாவ கொன்னாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எதுக்கு முத்து? நானே எங்க அப்பா செத்த துக்கத்தில இருக்கேன். உங்களுக்கு வேலையே இல்லையா? என்னை பத்தி விசாரிக்கிறது தான் உங்களுக்கு வேலையா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவ திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, முத்துவுக்கு இன்னும் சந்தேகம் வந்து ஊர்ஜிதமாகுது. என்னடா இவங்க எது கேட்டாலும் வந்து மலேசியாவுக்கு இருக்கிற அப்பா பேர மட்டும் சொல்லவே மாட்றாங்க. எது கேட்டாலும் அது இது சொல்லி மழுப்பினே இருக்கிறாங்க. இதில ஏதோ மர்மம் இருக்கு. நம்ம அம்மா கிட்ட சொல்லி பார்க்கலாம். அவங்களுமே வந்துட்டு ஆனா ஆதாரம் இல்லாம நம்ப மாட்டாங்க. என்னதான் குத்தம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆதாரத்த தட்டுவோம்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து சிஐடி வேலைய ஆரம்பிக்கிறாரு. முத்து வந்து ரோஹினியோட உண்மை முகத்த வந்து கண்டுபிடிச்சாரா இல்லைன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.